ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மர்சி குக்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம இன்னொரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஈவினிங் கிட்ஸ்க்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். இந்த பொட்டேட்டோ எக் மஃபின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இப்போ நான் தோலை எடுத்துட்டு நல்லா துருவிக்க போகிறேன். துருவன உருளைக்கிழங்க நீங்கள் அப்படியே சமைக்க முடியாது. நல்லா புழிஞ்சு நீங்கள் வடிகட்டிடுங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா புழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஒருவேளை வெங்காயம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் உருளைக்கிழங்கு சமைக்கிறப்போ நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகுதுன்னு. ஒருவேளை நம்ம அதிலேருந்து தண்ணி எடுக்காமல் இருந்திருந்தா அதிலேருந்து தண்ணி வடிஞ்சு ரொம்ப சாகி ஆயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு பவுலில் 3 முட்டை ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் இந்த முட்டையில் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நான் இப்போது இதில் கொஞ்சமாக சில்லி சாஸ், பெப்பர் அண்ட் சால்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் ஃப்ரைடு சிக்கன் ஆர் ஃப்ரைடு சாசேஜ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் மொசரெல்லா சீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை இப்போது பேக் பண்ண போகிறேன். இந்த சிலிக்கான் மோல்ட்ஸில் நம்ம எல்லாத்தையும் கொட்டிடலாம். இந்த சிலிக்கான் மோல்ட்ஸ் பற்றி ஏற்கனவே நான் ப்ளூபெர்ரி மஃபின்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். நான் கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் மேலே தூவுறேன். ஏன்னா மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ இதை மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். எனக்கு 3 minutes ஆச்சு. பாருங்கள், ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணுறப்போ அது க்ளீனாக வரணும். அப்படின்னா அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்ககிட்ட அவன் மைக்ரோவேவ் எதுவும் இல்லைனா கூட நீங்கள் இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சதை ஆம்லேட் மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னுடைய ரெசிபீஸை ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டா டிஎம்மில் உங்கள் பிக்சர்ஸ் அனுப்புங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Mercy.